بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا يومئذ يود الذين كفروا وعصوا الرسول لو تسوى بهم الأرض ولا يكتمون الله حديثا صدق الله العظيم صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த குர்ஆன் தஃப்சீரினுடைய விளக்க உரையில் 299வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக நாம் சூரத்துன் நிசாவினுடைய 40வது வசனத்திற்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா அற்புதமான ஒரு 3 செய்திகளை இந்த மனித சமூகத்திற்கு மென்மையான முறையிலே அல்லாஹு தஆலா கோடிட்டு காண்பித்தான். உங்களுக்கு அமலுக்குண்டான நன்மைகளை கொடுக்கிற விஷயத்தில் எந்த விதமான குறைபாடு நான் என்ன செய்யறதில்ல, வைக்கிறதில்ல. ஒரு சின்ன நன்மை செஞ்சால் அதற்குண்டான நன்மை என்ன செஞ்சுறேன், நான் உங்களுக்கு சவாபை கொடுத்துட்றேன். நான் அப்படி இவ்வளவு தூரம் நான் உங்களுக்கு அணு அளவு நீங்கள் நன்மை செஞ்சாலும் என்ன செஞ்சிட அதுக்கு சவாபை கொடுத்துட்றேன். நான் அப்படி இருக்கிற போது நன்மைகளை நீங்கள் எனக்காக வேண்டி செய்யாமல் வேற யாருக்காக வேண்டி செய்கிறீங்களே, என்னத்துக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா கேட்டான். என்னங்க, எனக்காக வேண்டி தானே செய்யணும். என்னங்க, ஒரு தகப்பனார் பிள்ளையை பார்த்து கேட்டாரா இல்லையா, எதுக்குப்பா திருட்டுனா, உனக்கு என்ன நான் குறை வச்சிருக்கிறேன், நான் ஏதாவது நீ குறை வச்சிருந்தேன், நான் உனக்கு ஒரு குறை வச்சிருந்தேன்னா நீ திருடுனா ஒரு சொல்லலாம். எந்த குறையுமே இல்லை. நேரத்திற்கு நேரம் உணவு, ஆடை, இருப்பிடம், எல்லா வசதி வாய்ப்புகளும் உனக்கு கொடுத்துருக்கிறப்ப எதுக்குப்பா நீ திருடுறேன்னு ஒரு தகப்பனார் மகனை பார்த்து கேட்குற மாதிரி அல்லாஹ் கேட்குறான். எல்லா காரியத்திற்குண்டான நன்மைகளை சரியா உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறேனே, அப்படி இருக்கிறப்ப எதுக்கு எனக்காக வேண்டி செய்யாம அடுத்தவங்களுக்காண்டி செய்றீங்கன்னு அல்லாஹ் தஆலா கேட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா ஏன் இப்படி செய்றீங்கன்னு கேட்காம அந்த விஷயத்தை தன்னின் பக்கம் சேர்த்துக்கிட்டு சொன்னா, இன்னல்லாஹ லா யظلم மிஸ்கால தர்ற, அணு அளவு கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டானுங்க, அநீதம் செய்ய மாட்டான். அணு அளவு கூட அல்லாஹ் அநீதம் செய்ய மாட்டான். அநீதம் அப்படிங்கிறது அல்லாஹ்னுடைய அல்லாஹ்னுடைய காரியத்தில் என்னதுங்க, கிடையவே கிடையாது. என்னங்க, அநீதம் செய்யறது அல்லாஹ்னுடைய பழக்கமாங்க? அல்லாஹ் தஆலா சொன்னான், அநீதம் அப்படிங்கிறது என்னுடைய பழக்கம் இல்லை, அது என்னுடைய எந்த காரியத்திலையும் இருக்காது, அதைவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் கடைபிடிங்கன்னு நாங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சொல்லி காண்பிச்சாங்க. இப்போ அணு அளவுனா என்ன அர்த்தம்? அணு அளவுண்டா அந்த அணு அளவு அப்படிங்கிறது இந்த துனியாவில் தராசு கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் என்ன இருக்குதுங்க, தராசு இருக்குது. வனலஉல் மவாசீனல் கிஸ்த, அல்லாஹ் தஆலா நன்மைகளை எடை போடுறதுக்குன்னு சொல்லி ஒரு பர்டிகுலரான தராசை கொண்டு வந்து வைப்பான். சூரத்துல் அம்பியாவில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த தராசுல அணு அளவு கூட என்ன செய்யப்பட முடியுங்க, எடை போட முடியும். அந்த அணு அளவுக்கு கூட அல்லாஹ் என்ன கொடுப்பானுங்க, நன்மையை கொடுப்பான். இவ்வளவு தூரம் பார்த்து பார்த்து உங்களுக்கு என்ன செய்யறேன், நன்மைக்கு சவாபு கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப நீங்க எனக்காக வேண்டி அமல் செய்யாம ஏன் அடுத்தவங்களுக்காண்டி செய்யறீங்கன்னு கேட்குறான் அல்லாஹ். இது ஒரு பாயிண்ட்.
இரண்டாவது அல்லாஹ் தஆலா வயின் தகு ஹஸனத்தன் யுதாஇஃபுஹா, நீங்க ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சாலும் அதுக்கு சவாபு பன்மடங்கா கொடுக்குறேன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா. ஒண்ணுக்கு எத்தனை நன்மைங்க? 10. அது 700 வரைக்கும் என்ன செய்யுதுங்க? போகுது. படிச்சமா இல்லைங்களா? ஒருத்தர் ஒரு வித்து போட்டாரு, அந்த ஒரு வித்துல 7 கதிர்கள் வந்துச்சு, ஒவ்வொரு கதிருக்குள்ளேயும் 100 விதமான வித்துக்கள் இருந்துச்சு. அப்ப ஒண்ணு போட்டா எத்தனை கிடைக்குதுங்க? 700 கிடைக்குது. ஒரு மனுஷரை பார்த்து சிரிச்சா என்ன நன்மைங்க? சதக்கா செஞ்ச நன்மை. ஒரு சதக்காவுக்கு எத்தனை நன்மைங்க? 700 நன்மை. பிரிந்து போயிருக்கிற உறவுகளையோ பிரிந்து போயிருக்கிற மனிதர்களையோ சேர்த்து வச்சா என்ன நன்மை? சதக்கா செஞ்ச நன்மை. ஒரு சதக்காவுக்கு எத்தனை நன்மை? 700 நன்மை. ஒருத்தர் வீட்டில இருந்து பள்ளிவாசலுக்கு நடந்து வந்தா அவருக்கு சதக்கா செய்த நன்மை கிடைக்குது நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாத்துக்கும் நன்மை. ஒருத்தர் தன்னுடைய மனைவிக்கு அன்பின் வெளிப்பாடாக ஒரு கவளம் உணவு ஊட்டி விட்டால் என்ன கிடைக்குதுங்க? நன்மை கிடைக்குது. அப்ப ரப்பு எதுக்குமே பஞ்ச வைக்கிறது இல்லைங்க, நாம தான் கெஞ்சத்தனமா இருக்கிறோம். எப்படி இருக்கலாம்? வச்சுக்கிட்டே வஞ்சகம் பண்றதுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. என்னப்பா வச்சுக்கிட்டே கொடுக்காம இருக்கிறே? அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டு தான் பேசுறான். நாம எதையுமே செய்யாம என்ன செய்யும்? கொடுன்னு என்ன செய்யற? அல்லாஹ்ட்ட கேட்கணும். அததான் அல்லாஹ் தஆலா சொல்றான் வயின் தகு ஹஸனத்தன் யுதாஇஃபுஹா, நீங்க ஒன்னு செஞ்சால் அதுக்கு நான் என்ன செய்றேன்? நான் பன்மடங்காக கொடுக்கிறேன். மூணாவது அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான் வயுத்தி மில்லதுஹு அஜ்ரன் அஸீமா, நன்மைக்கு நன்மை கொடுக்கிறது மட்டுமல்ல, வெகுமதியாக இன்னமும் கூடுதலான நன்மை என்ன செய்றேன்? உங்களுக்கு நான் சவாப அன்பளிப்பா கொடுக்குறேன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா போனஸா என்ன செய்யுது? கிடைக்குது. ஒருத்தர் ஒரு சமூக மஹ்ஷர் மைதானத்தில் மலக்குமார்கள் சொல்லுவாங்க, இந்த நபர் ஒருத்தர் வந்திருக்கிறார், இவர் யாருக்காவது தொந்தரவு கொடுத்திருந்தா இவருடைய நன்மையை என்ன செய்யப்படும்? பங்கு வச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கப்படும். அப்படியே ஒரு பெரிய கூட்டம் வரும், எனக்கு இவர் தொல்லை கொடுத்தாரு, எனக்கு இவர் தொல்லை கொடுத்தார், எல்லா நன்மையும் என்ன செய்யப்படும்? எல்லாத்துக்கும் பங்கு வச்சு முடிச்சாச்சு. அல்லாஹ் தஆலா கேட்பான், இப்போ இந்த மனுஷன்ட்ட ஏதாவது நன்மை இருக்கா? மிஸ்கால தர்ரத்தின் மலக்கு சொல்லுவாங்க, அணு அளவு கொஞ்சோன்னு தொட்டுக்கிட்டு இருக்குது. என்னங்க? அணு அளவு கொஞ்சோன்னு தொட்டுக்கிட்டு இருக்குது. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் வ பிஃபத்லி வ ரஹ்மதி, என் ஃபதுலையும் என்னுடைய ரஹ்மத்தின் மூலமாக இந்த மனுஷனை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு வைக்கேன்னு சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. புரியுதுங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய ஃபதுலும் எவ்வளவு பெருசு நம்ம என்ன செய்யணும்? விளங்குறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான செய்தியை தான் என்ன செஞ்சோம்? நம்ம சென்ற வாரத்தினுடைய தஃப்சீர்ல நாம என்ன செஞ்சோம்? பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்லாஹ்வுக்கு அநீதம் செய்யற பழக்கம் அல்லாஹ்வுக்கு கிடையாது. ஒன்றுக்கு 700 வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறாங்க? நன்மைக்கு சவாபு கொடுக்குறான். சவாபுக்கு சவாபு மட்டுமல்ல, நன்மைக்கு சவாபு மட்டுமல்ல, போனஸாகவும் என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா? வெகுமதியாகவும் என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். இறுக்கி பிடிச்சானா என்னத்துக்குங்க ஆகுறது? அல்லாஹ் தஆலா ஏங்க அந்த பழக்கம் யார்கிட்ட கிடையாது? அல்லாஹ்ட்ட கிடையவே கிடையாது. எல்லா சூழ்நிலையிலையும் மனிதர்கள் என்ன செய்கிறானுங்க? விட்டு கொடுத்து தான் பிடிக்கிறான். விட்டு கொடுத்து தான் பிடிக்கிறது யாருடைய பழக்கம்? அல்லாஹ்னுடைய பழக்கம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் ஒரு அற்புதமான வரலாற்று ஆயத்தை தான் நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த வாரத்தினுடைய தஃப்சீரில் நாம் பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எதை சொல்வதற்காக வேண்டி நாடி வந்திருக்கிறோமோ அதை நிறைவாக சொல்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கு தௌஃபீக் செய்தருள்வானாக. ஆயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆயத்துக்குள்ள ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது, ஒரு வரலாற்று செய்தி, பிரபலமான ஹதீஸ். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் உட்கார்ந்துருந்தாங்க. இந்த வரலாற்று செய்தி தான் இந்த ஆயத்துக்கு முழுக்க தெளிவான விளக்கம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த சஹாபாக்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 சஹாபாக்கள் இருப்பாங்க. அதில் பிரபலமான சஹாபி ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு நேருக்கு நேர் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, கொஞ்சம் ஏதாவது ஓதுங்களேன், கொஞ்சம் எதையாவது ஓதுங்களேன். இப்போ அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாயகமே அல்லம் தனியா ரசூலல்லாஹ், நீங்கள் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க, உங்களுக்கு போய் நாங்கள் எப்படி ஓதுறது? நீங்கள் தான் ஓதணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி ஒஹிப்பு, அடுத்தவங்க ஓதி நான் கேட்கறதுக்கு ஆசைப்படுறேன்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அடுத்தவங்க ஓதுறத கேட்கறது என்னதுங்க? சுன்னத்துங்க. அடுத்தவங்க ஓதுறத காது கொடுத்து கேட்கறது என்னது? சுன்னத்து. யாராவது ஒருத்தவங்க ஓதனா அதை கேட்டுக்கிட்டு இருந்தா நமக்கு என்ன கிடைக்குதுங்க? நன்மை கிடைக்குது. என்ன கிடைக்குதுங்க? நன்மை கிடைக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி, என் அல்லாத வேறு ஒருத்தர் ஓத அதை நான் காது கொடுத்து கேட்கறதுக்கு நான் ஆசைப்படுறேன், எதையாவது ஓதுங்கன்னு நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு என்ன ஓதலாம் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அல்லாஹ் தஆலா கல்புல போறா, சூரத்துன் நிசாவை ஓதுவோமே. எதை?
சூரத்துன் நிசா. இப்போ நாம எந்த சூரா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? சூரத்துன் நிசா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூரத்துன் நிசா ஓதுமே ஃபஃப்தஹ்து, நான் என்ன செஞ்சேன்? ஓத ஆரம்பித்தேன். யா அய்யுஹன்னாஸு தகு ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின், அப்படியே 1வது ஆயத்திலிருந்து 40வது ஆயத்து வரைக்கும் ஓதிட்டேன். என்னதுங்க? 40வது ஆயத்து வரைக்கும் ஓதிட்டேன். நாம சென்ற வாரம் வரைக்கும் 40 ஆயத்தை பார்த்து முடிச்சிட்டோம். 41வது ஆயத்தை நான் என்ன செஞ்சேன்? ஓதுறேன். ஓதி முடிச்சிட்டேன். 41வது ஆயத்தை ஓதி முடிச்சிட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்சிக், இங்கே நிப்பாட்டிரு, இங்கே நிப்பாட்டிரு, இங்கே நிப்பாட்டிருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலையை கீழே குமிச்சு ரசூலுல்லாவை நேருக்கு நேரு பார்ப்பதற்கு கண்ணியத்தின் வெளிப்பாடாக தலை கீழே குமிஞ்சிருக்கிற நான் என்ன செஞ்சேன்? ரசூலுல்லா நிப்பாட்டிரு நிப்பாட்டின்னு சொன்னோன்னே இப்படி தலையை தூக்கி பார்த்தா ரசூலுல்லாஹுடைய முகமெல்லாம் சிவந்து போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கண்கள் இருந்து குளம் போல தண்ணி என்ன செய்யுது? கொட்டிக்கிட்டே இருக்குது. ரசூலுல்லா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு ரிவாயத்து ஒன்று வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 41வது ஆயத்தை ஓதுறப்ப ரசூலுல்லா தேம்பி அழுகிறாங்க. பின்னால் இருந்த ஃபுதைல் இப்னு இயால் ரலியல்லாஹு தோல் மேல கையை பிடிச்சிட்டு, எப்பா நிப்பாட்டுப்பா, ரசூலுல்லாஹ் ஏதோ அழுதுகிட்டு இருக்கிறாங்க, நிப்பாட்டு அப்படின்னு என்ன செஞ்சாங்க? பின்னால் இருந்த சஹாபி சொன்னாங்க. நான் என்ன செஞ்சேன்? நிப்பாட்டிட்டேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபபகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? தேம்பி அழுதாங்க. இந்த 41வது ஆயத்தோட என்ன செஞ்சேன்? அந்த சூரத்துன் நிசாவில் ஓதிக்கிட்டு வந்து நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு என்ன செஞ்சாங்க? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. இப்போ இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிற முஹத்திஸீன்கள் சொல்லுவாங்க, ஏன் ரசூலுல்லாஹ் 40 ஆயத்திலையும் கண் கலங்காத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 41வது ஆயத்து ஓதுறப்ப ஏன் ரசூலுல்லாஹ் அழுதாங்க? இந்த அழுகையினுடைய ஜவாபு தான், ஏன் ரசூலுல்லாஹ் அழுதாங்கிறதுக்கு உண்டான ஜவாபு தான் இந்த ஆயத்தினுடைய முழு விளக்கமே. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். குர்ஆனுடைய வசனங்களை உட்கார்ந்து விளக்க தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஆய்வு செஞ்சா இன்னமும் துனியாவில் ஒண்ணுமே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமேன்னு தெரியுது. என்னங்க, இன்கமிங் மட்டும்தான் இருக்குது நம்மள்ட்ட, அவுட் கோயிங்கே இல்லை. என்ன இல்லைங்க? அவுட் கோயிங்கே இல்லை. என்னப்பா ஃபோனை வச்சு சும்மா உட்காந்துருக்கிற, ஏதாவது ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே? இல்லை, பேலன்ஸ் தீர்ந்து போச்சு. என்னதுங்க? பேலன்ஸு முடிஞ்சு போச்சு. இனிமேல் ஒன்லி இன்கமிங் தான், அவுட் கோயிங் என்ன செய்யாது? போகவே போகாது. நம்ம வாழ்க்கை முழுக்க இப்படி தான் இருக்கிறோம். என்னங்க, வாழ்க்கை முழுக்கவும் இன்கமிங் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஒன்லி வரவு மட்டும்தான். நம்மள்ட்ட இருந்து எந்த வரவும் என்ன செய்யறது இல்லைங்க, போகிறதே இல்லை. அல்லாஹு தாலா இதன் மூலமாக விளங்குவதற்குண்டான தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் தந்திருவானாக. இப்போ அது என்ன விளக்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி. என்ன, நாம் செய்கிற அமலுக்கு ஏதாவது சாட்சி இருக்காங்க? இப்போ தொழுகிறோம் இல்லைங்க, நோன்பு வச்சிருக்கிறோம்ல, ஜக்காத் கொடுக்குறோம் இல்லைங்க, இதுக்கு ஏதாவது ஒரு சாட்சி இருக்காங்க நமக்கு? என்ன சொல்றீங்க? இல்லைங்கிறீங்க. மலக்குகள் எழுதுறாங்க. அப்புறம் இப்போ நாம் செய்கிறோம்ல, கேட்குறது புரியுதா? 10th எக்ஸாமில் மேக்ஸ் கொஸ்டின் மேக்ஸ் முடிஞ்சிருச்சு. மேக்ஸும் இங்கிலீஷும் நினைக்கிறேன். மறுநாள் ஹிந்து பேப்பரில் செய்தி போட்டப்பட்டிருக்குது. பல மாணவர்களுக்கு கேள்வியே புரியலைங்க. பல மாணவர்களுக்கு கேள்வியே புரியாமல் மாணவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க, என்ன பதில் சொல்கிறது தெரியாமன்னு சொல்லிட்டு. இது ஒரு குரூப்ஸ். இப்போ நான் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கேட்கல, கேள்வி உங்களுக்கு புரியும். இப்போ நாம் செய்கிற அமலுக்கு ஏதாவது சாட்சி இருக்கான்னு நான் கேட்குறேன். என்னங்க, நப்சா கிட்டத்தட்ட நெருங்கி, அல்லாஹ் தான் சாட்சி. அசல் சாட்சி என்ன தெரியுமா? நம்ம உறுப்பு தாங்க. அதான் சாட்சி என்னதுங்க? நம்ம உறுப்பு தான். மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் வாயை மட்டும் பூட்டி விட்டுருவான். அந்தக்க அல்லாஹுல்லதி அந்தக்க குல்ல ஷைஇன். கை பேசும், கண்ணு பேசும், மூக்கு பேசும், கால் பேசும், கை பேசும். சூரத்துல் யாசீன்ல சொல்றோம், அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம். அவங்களுடைய வாயில் எல்லாத்துக்கும் நாம் என்ன செய்வோம், முத்திரை வைக்கப்பட்டுட்டு அவங்களுடைய உறுப்புகள் எல்லாம் என்ன செய்யும், பேசும். இப்போ நம்ம உடம்பு, நம்மளுடைய அமலுக்கு முதல் சாட்சி எதுன்னா நம்மளுடைய உறுப்புகள் தான். எதுங்க? உறுப்புகள் தான். நம்ம தொழுகிற இந்த பூமி நமக்கு சாட்சி சொல்லும்லங்க. ஏங்க, எல்லாமே நமக்கு சாட்சிங்க. நம்மள்ட்ட என்ன இருக்குதுங்க? ஆதாரத்தை கையில் வச்சுட்டு தான் ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, அமல் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். இப்போ நமக்கு எல்லாம் என்ன இருக்குதுங்க? சாட்சி இருக்குது. நம்மள்ட்ட என்ன இருக்குதுங்க? சாட்சி இருக்குது. இப்போ இது விளங்கிக்கிச்சா? அப்போ நம்மளுடைய அமலுக்கு உண்டான முதல் சாட்சி எதுங்க? நம்மளுடைய உறுப்பு தான். இதுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாமே. நம்ம வீட்டில இருந்து நிறைய அமல் செஞ்சோம்னா வீட்டினுடைய செவரெல்லாம் நமக்கு சாட்சி. அப்படித்தானே?
அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு, நல்ல பழக்கம். என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஒருத்தர் ஒரு சஃபில் நின்று முதல் சஃபில் நின்று தொழுகிறாங்க. அதே மனிதர் தொழுக முடிச்சுட்டு பின் சுன்னத்தில் தொழுகிறப்ப என்ன செய்வார்னா கொஞ்சம் தள்ளி நின்று தொழுகுவாங்க, கொஞ்சம் தள்ளி நின்று தொழுவாங்க. இன்னமும் சில ஊர்களில் அடுத்த சஃபில் வந்து என்ன செய்வாங்க, நின்று தொழுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அந்த ஃபர்ல தொழுகிறப்ப அந்த பூமி சாட்சி சொல்லுச்சு, பின் சுன்னத்து தொழுகிறப்ப பின்னால் இருக்கிற அந்த பூமி என்ன செய்யும் நமக்கு. புரியுதா? சரி, இப்போ சாட்சி ஓகே. அடுத்த ஒரு கேள்வி, இன்னொரு கேள்வி. நாம ரசூலுல்லாவை அதிகமாக நேசிக்கிறோமா, ரசூலுல்லா நம்மளை அதிகமாக நேசிக்கிறாங்க? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இது அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் நாம ரசூலுல்லாவை நேசிக்கிறத விட பன்மடங்கு யார் நேசிக்கிறார்? ரசூலுல்லாஹ் நம்மளை நேசிக்கிறாங்க. ஒரு யூதனுடைய ஜனாசா போகிறப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, எழுந்திருச்சு நின்று தேம்பி தேம்பி அழுதாங்க. ஏங்க நாயகமே அழுகிறீங்கன்னு கேட்குறப்ப ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க, நான் ஹயாத்தோடு இருக்கிற போதே ஒரு மனிதன் நரகத்துக்கு போகிறாரு. என்னங்க, நான் ஹயாத்தோடு இருக்கிறப்பே ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறாருன்னு என்ன செஞ்சாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க. இப்போ இந்த அடிப்படை பேசிக் முடிஞ்சிருச்சுங்களா? இப்போ நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க? இது விளங்கினா அந்த 3 கேள்விக்கும் உண்டான பதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிச்சு. இப்போ அதனுடைய அசல் பாடத்துக்கு நம்ம வர்றோம். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 ஆயத்துக்களை ஓதுகிற போது கண் கலங்காத நாயகத்தினுடைய அந்த கண்கள் என்ன செஞ்சிருச்சு, 41வது ஆயத்து வரப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஏன் அழுதாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இப்போ அதுக்குண்டான என்ன விளக்கம் அப்படின்னா, நீண்டதெரி நெடியதொரு விளக்கம். அது ஒருத்தர் தப்பு செய்கிறாரு, ஒரு குற்றத்தை, குற்றவாளி கூண்டில் வந்து நிற்க வச்சாச்சு. நீதிபதி கேட்குறாரு, இப்போ நீ தப்பு செஞ்சியாப்பா? நான்லாம் தப்பு செய்யலையே, நான்லாம் தப்பு செய்யலையே. எல்லாரும் அதை தான் சொல்கிறாங்க. யார் ஒத்துக்கிறார் தப்பா? நான்லாம் என்ன செய்யலை, நான் தப்பு செய்யலையே. அப்போ நீதிபதி சொல்கிறாரு, இவர் சாட்சி இருக்குது, இவர் சாட்சி, இவர் சாட்சியாக இருக்கிறாரு, நீ இந்த தப்பு செஞ்சேங்கிறதுக்கு இவர் தான் ஆதாரம். அப்போ இந்த துனியாவில் என்ன செய்கிறாங்கங்க, சாட்சியெல்லாம் உடைச்சிட்டு அவர் எங்கே போயிடுறாரு, வெளியே போயிடுறாரு. அப்படித்தானுங்க? இன்னைக்கு உலகத்தில் என்ன சாட்சி கொடுத்தாலும் அந்த சாட்சிக்கு என்ன கிடையாதுங்க, வேல்யூ கிடையாது. என்ன கிடையாது, வேல்யூ கிடையாது. அந்த சாட்சியை உடைச்சிட்டு இதெல்லாம் ஒரு ஆதாரம் கிடையாது, இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு என்ன செஞ்சிடறாங்க, இது பொய் சாட்சின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறாங்க, தப்பிச்சு போயிடுறாங்க. இப்போ அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, இவ்வளவு பெரிய அரசாங்கத்தை கட்டி ஆளுகிற அந்த அல்லாஹ்தால நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் கேள்வி கேட்கறக்காண்டி எல்லாத்தையும் ஒன்று கூட்டுறான் இல்லைங்க, எல்லாத்தையும் என்ன செய்யறான், ஒன்று கூட்டுறானா இல்லையா? அப்படி ஒன்று கூட்டுகிற போது அல்லாஹ்தாலா ஒரு காஃபிரை நிப்பாட்டி சொல்லுவான், ஏன் நீ என்னை ஏத்துக்கல, ஏன் என்னை நீ ஏத்துக்கல, நீ தான் கடவுள்னு என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லைன்றான். அவன் சொல்றது புரியுதாங்க? நீ தான் கடவுள்னு என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லையே. அப்படியா? அல்லாஹ் சொல்லுவான், நம்ம ஒரு ஆளை சாட்சி கூட்டிட்டு வரேன், நான் ஒரு ஆளை சாட்சி கூட்டிட்டு வர்றேன், இந்த மனிதர் தான் எனக்கு சாட்சி, இந்த மனிதர் தான் எனக்கு சாட்சி. உன்னிட்ட ஏகத்துவ கொள்கைகள் சொல்லப்பட்டுச்சு, வேதத்தை கொடுக்கப்பட்டுச்சு, நீ எதையும் ஏத்துக்கல, இதை நீ மறுக்கிற, இதற்கு முழுமையான சாட்சி இந்த மனிதர் தான். யார் அவரின்னு பார்த்தா அந்த சமூகத்தினுடைய நபிமார்கள், அந்த சமூகத்தினுடைய நபிமார்கள். அல்லாஹ் என்ன செய்வானுங்க, சாட்சியாக்கி கொண்டு வந்துடுவான். சொல்றது புரியுதுங்களா? இப்போ அந்த மனுஷனுக்கு முன்னால யார் நிற்பா, அந்த நபி நிற்பாங்க. எப்பா, உனக்கு நான் கடவுளை பற்றி அல்லாஹை பற்றி சொல்லியிருக்கிறேன், நான் உனக்கு நான் வேதத்துவத்தை கொடுத்துருக்கிறேன், நான் உனக்கு சுஹூஃபுகளை கொடுத்துருக்கிறேன், நான் எதையுமே நீ ஏற்றுக்காம இங்கே வந்துட்டு என்ன சொல்கிற, என்கிட்ட யாருமே சொல்லலேங்கிற நீ. என்னங்க, இந்த துனியாவில் தப்பிச்சா அல்லாட்ட தப்பிக்க முடியுமாங்க? முடியாது. அப்போ அல்லாஹ் யாரை சாட்சியாக்குறான், அந்த கூட்டத்தாருடைய நபிமார்களை அல்லாஹ் தான் சாட்சியாக ஆக்குறான். இங்கே ஒரு துணுக்கு செய்தி, அல்லாஹ் கேட்டானாமா அந்த மனுஷன்ட்ட, ஏப்பா என்னை நீ ஏற்றுக்கல, என்கிட்ட எந்த தூதுவரும் வரலையே, நீ தான் கடவுள்ன்ட்டு என்கிட்ட எதுவுமே இல்லையே. அல்லாஹ் என்ன செய்வானாமா, அழகான செய்திங்குது. எத்தப்பா, இந்த உம்மத்தை முகமதியாவை கூப்பிடு. யார? நம்மளைய அல்லாஹ் கூப்பிடுவானாமா, இந்த உம்மத்தை முகமதியாவை கூப்பிடுப்பா. கூப்பிட்டவன அந்த மனிதர்கள் எல்லாம் சொல்லுவாங்களாமா, உங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி வரல, உங்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி வரல, உங்களுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி வரல, உங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி வரல, எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மறுக்கிறீங்களே. அந்த மனிதர்கள் கேட்பாங்களாமா, நாங்க வாழ்ந்து எத்தனையோ 1000 வருஷம் வந்து நீங்க வாழ்ந்தீங்க, நீங்க என்ன எங்களுக்கு எதிர் சாட்சி சொல்றீங்க அப்படின்னு என்ன செய்வானாமா அந்த மனிதர்கள் கேட்கிற போது, எங்களுக்கு எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. என்னங்க,
எங்களுக்கு எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் என்னுடைய உம்மத்துமார்களும் சாட்சியாளர்களாக இருப்பாங்க. எந்த உம்மத்துக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது, அந்த பாக்கியம் கிடைக்காது. இப்போ அல்லாஹ் சொல்ற செய்தி என்ன தெரியுமா? இப்போ அந்த மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளுகாத போது அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்தினுடைய நபிமார்களை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சு என்ன செய்வோம், அல்லாஹ் தஆலா நீங்க என்ன செய்யுங்க, ஏத்துக்காம விட்டதுக்கு நீங்க தான் குற்றவாளி. இந்த நபி என்ன செய்யறாரு, ஒரு சாட்சியாளராக இருக்கிறார். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஆயத்தினுடைய ஒரு பார்ட்டு. அடுத்து அல்லாஹ் சொல்றான், நாயகமே உங்க உம்மத்துக்கு நீங்க தான் சாட்சியாளருங்க. அல்லாஹ் தஆலா உங்க உம்மத்துக்கு நீங்க தான் சாட்சியாளர். ரசூலுல்லாஹ் தேம்பி தேம்பி அழுவாங்க. ரசூலுல்லாஹ் தேம்பி தேம்பி அழுவாங்க. இங்க என்ன சாட்சி சொல்றாங்க அந்த நபிமார்கள்? ஏத்துக்கலைங்கிறதுக்கு தானே சாட்சி சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நான் என்னுடைய உம்மத்தை அளவு கடந்து நேசிக்கிறேன். நான் என்னுடைய உம்மத்தை நான் அளவு கடந்து நேசிக்கிறேன். நான் அப்படி இருக்கிற போது நான் போய் என்னுடைய உம்மத்துக்கு எதிர் சாட்சி எப்படி சொல்ல முடியும்? அழுகைக்குண்டான காரணம் விளங்குதாங்க? அழுகைக்குண்டான காரணம் விளங்குதா? நான் என் உம்மத்தை அளவு கடந்து நேசிக்கிறேன். நான் என் உம்மத்தை அப்படி நேசிக்கிறேன். அப்படி நேசிக்கிற போது என்னுடைய உம்மத்துக்கு எதிராக நான் எப்படி சாட்சி சொல்ல முடியும்? இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்சிக்யா இப்னு மஸ்ஊத், நிப்பாட்டீர் நிப்பாட்டீர், எனக்கு இதுக்கு மேல என்ன நீ ஓதுறது என்னால காது கொடுத்து கேட்கறதுக்கு என்ற சக்தி இல்லைன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ சொல்றது புரியுதுங்களா? மற்ற நபிமார்கள் எல்லாத்தையும் சாட்சியாக்கிறப்ப ரசூலுல்லாஹ் ஒன்றும் கண் கலங்கல. என்னுடைய உம்மத்துக்கு நான் சாட்சியாளராக எதிர் சாட்சியாளராக இருக்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, தேம்பி தேம்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அழுதாங்க. நான் எப்படி சாட்சியாளராக ஆகியிருக்க முடியும்? ஒரு மனுஷனை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு உனக்கு ஒரு முகம்மதுன்னு ஒரு நபி வரலையாப்பான்னு கேட்பாரு. அவன் வரலேன்னு சொல்லுவான். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து நிற்பாங்க, ஆமா நான் ஒரு நபி ஒருத்தன் வந்தேன், எல்லாம் ப்ரூஃப் ஆனதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொல்லுவான், எப்ப நீ நரகத்துக்கு போப்பா. அதான் சொல்றாங்க, என் கண்ணு முன்னாடியே என்னுடைய அடியாரில் என்னுடைய உம்மத்துல ஒரு மனுஷரை நான் நரகத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறதா? ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, தேம்பி தேம்பி அழுகிறாங்க. இந்த அழுகைக்குண்டான காரணம் புரியுதா? இதை தான் அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் நிசாவினுடைய 41வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். ஃபகைஃப, அப்படி ஒரு சூழ்நிலை வருகிற போது அந்த காஃபிர்கள் எல்லாருடைய நிலைமைகள் தான் என்னவாக இருக்கும்? அல்லாஹ் கேட்கிறான், கைஃப ஹாலுஹும், அவருடைய நிலைமைகள் எல்லாம் என்னவாக இருக்கும்? இதா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின், ஒவ்வொரு உம்மத்துமார்களுக்கும் அவர்களின் சார்பாக அவருடைய நபிமார்கள் சாட்சியாக ஆக்கப்படுவார்கள். அதே நேரத்தில் வஜ்ஜினா பிக, நாயகமே உங்களையும் சாட்சியாக ஆக்கப்படும். இந்த காஃபிர்களான இந்த குறைஷிகளுக்கு மத்தியிலே எதிர் சாட்சியாளராக உங்களை நாம் சாட்சியாளராக ஆக்குவோம். என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இந்த வார்த்தையை கேட்டவுடனே என்ன செஞ்சாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி தேம்பி அழுதாங்க. நான் எப்படி சாட்சியாளராக ஆக முடியும்? நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற புரியுதா? அப்போ ரசூலுல்லாஹ் நம்மளை எவ்வளோ நேசிச்சிருக்கிறாங்க பாருங்களேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை எவ்வளோ தூரம் நேசிச்சிருந்திருப்பாங்க. நான் சொல்றேன் உனக்கு எதிர் சாட்சி, அப்படித்தானங்க சொல்கிறேன். நம்ம நான் சொல்கிறேன் உனக்கு எதிர் சாட்சி, உன்னையெல்லாம் இந்த துனியாவில் இருக்கவே விடக்கூடாதுங்கிறது கோபப்படுறோம். ஆனால் அவன் ஈமானை ஏற்றுக்காதவன் தான், அவன் ரசூலை ஏற்றுக்காதவன் தான், அவன் குர்ஆனை ஏற்றுக்காதவன் தான். அவனுக்கு எதிர் சாட்சி சொல்கிற நம்ம எல்லாம் குற்றவாளி ஆயிரோமாங்க? ஏங்க, தப்பு செஞ்சவனுக்கு எதிராக நம்ம சாட்சி சொல்கிற நம்ம என்ன குற்றவாளி ஆயிரோமா? அப்படி இருக்கிற போதும் ரசூலுல்லாஹ் தேம்பி தேம்பி அழுகிறாங்கண்டா, அப்போ நாயகம் நம்மின் மீது எவ்வளவு நேசித்திருக்காங்க. உடனே அல்லாட்ட கிராஸ் கோச்சின்னு கேட்டாங்க நம்ம ரசூலுல்லாஹ். இந்த ஆயத்திறங்கினவொன்னே, சரி நீ சாட்சி சொல்ற, எனக்கு முன்னால் இருக்கிற மனிதர்கள் எல்லாத்தையும் நான் கண் கொண்டு பார்க்கறேன், எனக்கு அப்புறம் எத்தனையோ மனிதர்கள், கோடிக்கணக்கான மனிதர்கள் வருவாங்க, அவங்களுக்கு நான் எப்படி எதிர் சாட்சி சொல்ல முடியும்? யார் கேட்கிறார்? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. ஏங்க இதெல்லாம் தெரியுது, ஒரு 50 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க, இதை நான் பார்க்குறேன். எனக்கு மத்தியில் 1,24,000 சஹாபாக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு மத்தியில் ஒரு லட்சம் பேர் ஈமானை ஏற்றுக்காமல் இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு பின்னால் எத்தனையோ 1000 பேர் வர இருக்காங்களே, என் மரணத்துக்கு பின்னால் நான் எப்படி சாட்சி சொல்ல முடியும்? நான் அவங்கள பார்க்கவே இல்லையே, பார்க்காத மனிதர்களுக்கு நான் எப்படி எதிர் சாட்சி சொல்ல முடியும்? யார் கேட்குறா? ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. கேள்வி புரியுதா? அல்லாஹ்விட்டிருந்து என்ன செய்யறாங்க, தப்பிச்சுக்கலாங்கிறதுக்கு தன்னுடைய உம்மத்தின் மீது நேசத்தினுடைய வெளிப்பாடாக ரசூலுல்லாஹ் கேட்கிறப்ப அல்லாஹ் பதில் சொன்னானாமா, நாயகமே ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களுடைய உம்மத்தினுடைய அமல்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டப்படும் சொன்னானாமா அல்லாஹ். என்னங்க, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களுடைய உம்மத்துக்கள் உங்களுக்கு என்ன செய்யப்படும், எடுத்துக்காட்டப்படும் முகமதே. அப்படி எடுத்துக்காட்டப்படுகிற போது எல்லா லிஸ்டும் யாருக்கு வந்துருதுங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துருது. அப்போ தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அழுகையை நிப்பாட்ட முடியாமல் தேம்பி தேம்பி அழுதாங்களாமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ சொல்லுங்க,
இப்போ சொல்லுங்க, நாம ரசூல்லாவை நேசிக்கிறோமா, ரசூல்லா நம்மளை அதிகமாக நேசிக்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை அதிகமாக நேசிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஹதீஸ் சொன்னால் ரொம்ப தெளிவாக விளங்கும்னு நினைக்கிறேன். மசலி வ மசலுன் நாஸ், எனக்கும் என்னுடைய உம்மத்துக்கும் உண்டான ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? கரஜுலின், ஒரு மனிதனை போல. ரசூல்லா சொன்னாங்க, ஒரு மனிதனை போல. அந்த மனிதர் என்ன செய்கிறார் தெரியுமா? வெளிச்சத்திற்காக வேண்டி நெருப்பு மூட்டுறார். என்ன செய்கிறாருங்க? வெளிச்சத்திற்காக வேண்டி என்ன செய்கிறாரு? நெருப்பை மூட்டுறார். அந்த நெருப்பை என்ன செய்கிறாரு? கொழுந்து விட்டு அந்த நெருப்பு என்ன செய்யுது? எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த நெருப்பினுடைய வெளிச்சத்தை பார்க்குற விட்டில் பூச்சிகள் என்ன செய்யுதுன்னு சொன்னால், அதை நெருப்புங்கிறத தெரியாமல் என்ன செய்யுதுன்னா அதில் மேலே வந்து விழுகிறதுக்கு பார்க்குது. அந்த மனுஷர் என்ன செய்கிறாருன்னா, அச்சோ பூச்சி நெருப்புக்குள்ளே விழுந்தா என்ன செய்யும்? பூச்சி எரிஞ்சு போயிருமே, கரிச்சு போயிருமேங்கிறக்காண்டி என்ன செய்கிறார்? அந்த மனுஷர் காப்பாற்றுறார். அந்த பூச்சிகளையும், அந்த விட்டில் பூச்சிகளையும் என்ன செய்கிறார்? காப்பாற்றுறார். அப்படி இருந்தும் அந்த வெட்டில் பூச்சிகள் என்ன செய்யுதுங்க? அந்த மனுஷரையும் தாண்டிட்டு எங்க விழுந்துருச்சு? வெளிச்சம்ட்டு விழுந்து எதுக்குள்ள விழுந்துருச்சு? நெருப்புக்குள்ள கரிஞ்சு போயிருச்சு. ரசூல்லா சொல்றாங்க, நான் ஹிதாயத் என்று சொல்லப்படுகிற பிரகாசத்தை என்ன செஞ்சிருக்கிறேன்? நான் உங்களுக்கு நெருப்புக்காக வேண்டி, வெளிச்சத்திற்காக வேண்டி கூட்டி வச்சிருக்கிறேன். அதனுடைய அருமை பெருமைகளை நீங்க தெரியாம என்ன செய்றீங்கண்டா, நரகம்ங்கிற படுகொலியில என்ன செஞ்சிடறீங்க? நீங்க விழுந்துடுறீங்க. நான் என்ன செய்யறேன்? நான் காப்பாத்துறதுக்காக உங்களை நான் பல முறை தடுக்கிறேன். என்னையும் மீறி நீங்க எங்க போய் விழுந்துடுறீங்க? நெருப்புல விழுந்துடுறீங்கன்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு. ஹதீஸ் புரியுதுங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை சொல்றாங்கண்டா, அப்ப ரசூலுல்லாஹ் நம்மளை எவ்வளவு நேசிச்சிருக்கிறாங்க. நாமெல்லாம் ரசூல்லாவை நேசத்தினுடைய வெளிப்பாடாக நினைச்சு ஒரு நாளைக்காச்சும் நினைச்சு பார்க்குறோமாண்டா ரொம்ப ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஹுசைன் ரலியல்லாஹ் பிறந்திருக்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹ் அப்பதான் பிறந்திருக்கிறாங்க. பச்சை குழந்தை ஹஸரத் சய்யிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில் வச்சு என்ன செஞ்சிருக்கிறாங்க? உட்கார்ந்துருக்கிறாங்க. ரசூல்லா அழுகிறாங்க. அழுகிற போது கண்ணீர் என்ன செய்யுது? ஹுசைன் ரலியல்லாஹு மீது என்ன செஞ்சிருச்சு? விழுந்துருச்சு. ஃபாத்திமா நாயகி கேட்டாங்க, இருலோகத்தின் சர்தார் ரஹ்மத்துல்லில் ஆலமின் அழுகைக்கு உண்டான காரணம் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ தான் ஜிப்ரீல் சொல்லிட்டு போனாரு. இப்போ தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போனாங்க, இந்த உங்களுடைய உம்மத்தே உங்கள் பேரரை கொல்லுவாங்க. உங்களுடைய உம்மத்தே உங்களுடைய பேரர்களை, உங்கள் பேரரை என்ன செய்வாங்க? கொல்லுவாங்க. இன்ன இடத்துல கொல்லப்படுவார். அந்த கொல்லப்படுவதனுடைய இடத்தினுடைய மண்ணுடைய ஒரு குடியம் என்ன செஞ்சாரு? என்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு என்ன செய்வாங்க? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இந்த செய்தியை கேட்டவொன்னே என்னையும் அறியாமல் என்ன செஞ்சிருச்சு? அழுக வந்துருச்சு. என்னங்க, பிறந்து 40 வருஷமாச்சு, 40 நாள் கூட ஆகலை அந்த குழந்தை. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ ஃபாத்திமா நாயகம் மெல்லமாக கேட்டாங்க, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஹாசன் துஆ, பிரத்யேக துவாவை அல்லாஹ் கொடுத்துருக்கிறானே, அந்த துவாவை வச்சு உங்கள் பேரரை காப்பாற்றிட வேண்டியதானு கேட்டாங்க. என்னங்க, அந்த துவாவை வச்சு உங்கள் பேரரை காப்பாற்றிட வேண்டியதானே? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது என் உம்மத்திற்காக நான் வச்சிருக்கிறேன்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் உம்மத்திற்காக வச்சிருக்கிறேன். நம்மளா இருந்தால் என்னங்க செய்வோம்? முதல்ல நம்ம வீட்டுக்கு, அப்புறம் தான் பிறருக்கு. ஆனால் ரசூல்லா தனக்கும் தன் குடும்பத்திற்கும் தன் பேரருக்கும் எதையுமே ரசூல்லா வச்சுக்கவே இல்லை. எல்லாத்தையும் யாருக்கு கொடுத்துட்டாங்க? உம்மத்துக்காக வேண்டி கொடுத்துட்டாங்க. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு ரவுஃப்னு ஒரு பேர் இருக்குது, ரஹீப்னு ஒரு பேர் இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், 99 பேர்கள் அல்லாஹ்வுக்கு உண்டான ஒரு பேர் ரவுஃப், ரஹீம். இந்த ரவுஃபும் ரஹீமும் எண்ணற்றிருந்து என்ன ரவுஃப் எல்லாம் இருக்குமோ, எண்ணற்றிருந்து என்ன ரஹீம் எல்லாம் இருக்குமோ, அது அத்தனை யார்கிட்ட இருக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுன் ரஹீமுன். ரவுஃபுன் ரஹீமுன், கிருபையாளர், அதிகப்படியான கிருபையாளருக்கு உண்டான எல்லா தன்மையும், எண்ணற்றிருந்து என்ன ரஹ்மத்தை நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அத்துணை ரஹ்மத்தும் யார்கிட்ட இருக்கும்? என் ஹபீப்டையும் இருக்கும்டா அல்லாஹ் தான். ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரஹூஃபுன், உங்களின் மீது பேராசை கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் தான். என்னுடைய உம்மத்துல ஒருத்தர் கூட ஈமான இல்லாம நிலைமைக்கு வந்துடக்கூடாது, எல்லாரும் ஈமான ஏத்துக்கணும். யார் ஆசைப்படுறா? ரசூலுல்லாஹ் ஆசைப்படுறாங்க. அப்பேற்பட்ட ஒரு சமூகத்துல இவர் ஈமான ஏத்துக்கலேங்கிற நான் எதிர் சாட்சி சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது. யாரெல்லாம் அந்த சூழ்நிலை வந்தா நான் என்ன செய்வேன்னு யார் அழுகிறா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வுடையார்கள். இதை தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க? கோடிட்டு காண்பிக்கிறாங்க.
ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதி. அல்லாஹ் தஆலா அந்த குஃபார்களுக்கு எச்சரிக்கை வர வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்யற அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை சொல்றா. நீங்க இன்னைக்கு துளிர் விட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க, நாளைக்கு உங்க நபியவே உங்களுக்கு முன்னால எதிர் சாட்சியாளராக ஆக்கி வைப்பேன். ஃபகைஃப அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்வீங்க? அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்வீங்க? உங்களால் எதையாவது பேச முடியுமா? எதையாவது செய்ய முடியுமா? உங்களால் எதுவுமே செய்ய முடியாது, இயலாதவர்களாக நீங்க ஆகி போயிருவீங்க. என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்றான். இதுதான் சூரத்துன் நிசாவுடைய 41வது வசனம். இதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்றான். நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் நடக்க போகிற இது நிகழ்வு, இது மஹ்ஷர்ல தான் நடக்குது, இந்த எதிர் சாட்சி. அதே நேரத்தில் மஹ்ஷர் மைதானத்தில் நடக்கிற இன்னொரு நிகழ்வு என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்றான், காஃபிர்கள் எல்லாம் பார்ப்பாங்களாமா, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாறு செஞ்சவங்க. அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாறு செஞ்சவங்க நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தை நினைப்பாங்களாமா, பேசாம அல்லாஹ் கபரிலேயே வச்சு நம்மளை மண்ணோட மண்ணை ஆக்கி இருந்திருக்கலாம்ல, என்னத்துக்கு திரும்பவும் எழுப்பி நம்மளை போட்டு கேள்விகளுக்கு கேட்டு இவ்வளவு தூரம் பாடாப்படுத்துறதை நாம் எப்படி நான் தப்பிச்சு போகவேண்டே தெரியலையேன்னு என்ன செய்வாங்களாமா அந்த மனிதர்கள் நினைப்பாங்களாம். அதுக்கு அல்லாஹ் ஒரு காட்சி அவங்களுக்கு முன்னால நிகழ்த்துவான். மனிதர்களுக்கு எல்லாத்துக்கும் விசாரணை நடக்கிறதுக்கு முன்னாடி மிருகங்களுக்கு உண்டான விசாரணை நடக்குமாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிருகங்களுக்கு உண்டான விசாரணை நடக்கும். மிருகம்னா என்னங்க? ஆடு, மாடு, ஒட்டகம், குதிரை, கழுதை, உலகத்துல என்னெல்லாம் ஜீவராசிகள் இருக்குதோ எல்லா ஜீவராசிகளுக்கு என்ன நடக்குங்க? அந்த மஹ்ஷர் எப்படித்தான் இருக்குங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். நின்றா 500 வருஷங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்க தலைக்கு மேல ஒரு ஜானுக்கு மேல சூரியன் இருக்குங்கிறாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பேற்பட்ட ஒரு காட்சி, அதிபயங்கர காட்சி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹவுதுல் கௌசர்ங்கிற நீர் தடாகத்துல நான் உட்கார்ந்துருப்பேங்கிறாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதையும் தாண்டி பார்த்தா நான் உங்களை எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு அனுப்பாம நான் சஜிதாவில் இருந்து எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க ரசூலுல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர். இப்னு ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, மஹ்ஷருடைய ஒவ்வொரு காட்சிகளையும் நம்மால கண்குள்ள கொண்டு வந்து முடிக்க முடியாது. இதுக்கப்புறம் எதையும் நம்மளால நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா ஜீவராசிகளுக்கு உண்டான விசாரணை வைப்பான். நம்ம அப்போ மலக்கு சொல்வாராமா, ஒரு மிருகத்தை நிற்க வச்சுக்கிட்டு இந்த ஜீவராசி யாருக்காவது ஏதாவது நோவினை கொடுத்துருக்குதா அப்படின்ட்டு. இப்போ என்ன விசாரணை நடக்கும்? அந்த ஒரு மிருகம் சொல்லுவாமா, ஆமாம் நான் சும்மா போய்கிட்டு இருக்கிறப்ப கொம்பால என்னை என்ன செஞ்சிருச்சு, அடிச்சிச்சு, காயப்படுத்துச்சு. இப்படியே ஒவ்வொரு மிருகங்களாக என்ன செய்யும் சொல்லப்படும். உடனே அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? நீ எப்படி முட்டுனியோ, நீ எப்படி அடி வாங்கினியோ அதே மாதிரி திருப்பி ஒரு அடி என்ன செய்யும், இந்த இதுக்கு கொடு. இப்படியே என்ன செய்யும், பதிலடி கொடுக்கப்படும். ஒவ்வொன்றா என்ன செய்யும், நடந்துக்கிட்டே இருக்கும். எல்லாம் முடிஞ்சிருச்சா? எல்லா விசாரணையும் முடிஞ்சிருச்சா? அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? நம்ம அத்துணை ஜீவராசிகளையும் ஒரு இடத்துல ஒன்று கூட்டுவானாமா, ஒன்று கூட்டுருவான். இந்த காட்சி எல்லாத்தையும் மனிதர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. யாரு? நாம. லைவ் ஷோ டெலிகாஸ்ட் ஆகி நாம் என்ன செய்வோம், நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருப்போம், என்னென்னலாம் நடக்குதுண்டு. இப்போ இந்த அதிபயங்கரமான இந்த விஷயத்திற்கு அல்லாஹ் தஆலா பழிக்கு பழி என்ன செய்கிறாங்க, வாங்குறான். ஒரு யானை இன்னொரு யானை அடிச்சிச்சுன்னா அல்லாஹ் சொல்கிறான், நீ எப்படி அடி வாங்கினே அதே மாதிரி என்ன செய்ய, நீ திருப்பி கொடு. எங்க ஒருத்தர் அடிச்சிட்டாருன்னா நம்ம திருப்பி அடிக்கலாமாண்டா? அடிக்கலாம். ஒருத்தர் நம்மளே அநியாயமாக அடிச்சிட்டாரு, திருப்பி அடிக்கலாமாண்டா? அடிக்கலாம். அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா? எப்படி அடி வாங்கினே அதே மாதிரி அடி கொடுக்கணும். கொஞ்சம் கூடுதல் ஆயிடுச்சுன்னா திருப்பி அவர் ஒன்னே அடி வாங்குறதுக்கு என்ன இருக்குது, அடி கொடுக்கறதுக்கு ஒன்ட்டு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. சொல்கிற புரியுதா? இப்போ எல்லா விசாரணையும் முடிஞ்சதுக்கப்புறம் மிருகங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யப்படும், ஒரு இடத்துல ஒன்று கூட்டி வைக்கப்படும். இப்போ அல்லாஹ் கேட்பான் நம்ம மலக்கள்கிட்ட, என்னப்பா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சா, எல்லா பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சா? ரப்பே எல்லா மிருகங்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நம்ம பூமியை பிளப்பானம். என்ன செய்வான், பூமியை பிளப்பானம். பிளந்தவன அத்துணை ஜீவராசிகள் என்ன செய்யுங்க, உள்ளுக்குள்ளே போய் விழுந்துடும். அல்லாஹ் சொல்வானா, மண்ணோடு மண்ணாக நீங்கள் ஆகி போகுங்கள். என்ன செய்வானாமா? மண்ணோடு மண்ணாக நீங்கள் ஆகி போகுங்கள். என்ன செய்வோம், அல்லாஹ் தஆலா சொல்லுவோம். இது எல்லாத்தையும் யார் பார்த்துட்டு இருப்பா? நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்ம என்ன செய்வோம், நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாறு செஞ்சவங்க நினைப்பாங்களாமா, பேசாமல் இது மாதிரி நம்மளும் ஆகி போயிருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. எது மாதிரி? மண்ணோடு மண்ணா, மண்ணுக்குள்ளே போய் அங்கேயே இருந்திருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன பிரச்சனை தெரியுமா? நம்மளுடைய ஒரு விஷயத்தை கூட அல்லாஹ் விட்டு வைக்கல. அல்லாஹ் என்ன செய்யல, விட்டு வைக்கல. இப்ப வாயை வச்சுக்கிட்டு அந்த மனுஷர் என்ன செய்வாராமா, அல்லாஹ்கிட்ட எதிர்ப்பு பேசிடுவோங்கிறதுக்காக வேண்டி வாயை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பார். அல்லாஹ் விசாரணை கேட்கிறப்ப அப்படிலாம் நான் நடக்கல, அப்படிலாம் நான் செய்யலேங்கிறப்ப அல்லாஹ் முதல்ல சீல் வைக்கிற எதுக்கு தான் வைப்பான்?
அல்லாஹ் வாயை வச்சதுக்கப்புறம், வாயை பூட்டு போட்டதுக்கப்புறம் என்ன செய்வானாமா, அல்லாஹ் தஆலா கையை பார்த்து சொல்வானாமா, நம்ம பேசுப்பா நீ. இந்த மனுஷர் மனசுக்குள்ளே கேட்பாராமா, இதுவரைக்கும் துனியாவில் நீ பேசினதே கிடையாது, இன்னும் இங்கே வந்து மஹ்ஷர் மைதானத்தை நீ பேசிக்கிட்டு இருக்கிற. அல்லாஹ் கேட்பான், நம்ம துனியாவில் ஒன்றை எப்படி அல்லாஹ் பேச வச்சானோ அதே அல்லாஹ் தான் என்னை இப்போ பேச வைக்கிறாங்க. நம்ம அன்தக்கன் அல்லாஹுல்லதி அன்தக்க குல்ல ஷைஇ, எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ் எப்படி பேச வைக்கிறானோ அதே அல்லாஹ் தான் என்னையும் பேச வைக்கிறான். அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அல்லாஹ் சொல்றானா இல்லைங்களா, அவனுடைய கால் சாட்சி சொல்லும், அவருடைய விரல்கள் என்ன செய்யும் சாட்சி சொல்லும், அவருடைய உறுப்புகள் சாட்சி சொல்லும். அப்படி சாட்சி சொல்ற லிஸ்ட்ல நமக்கு சாதகமான சாட்சி இருந்துச்சுன்னா நம்ம எங்கேயோ போயிடுவோம். சொல்ற புரியுதுங்களா? அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்லங்க, எந்த கண்கள் அல்லாஹுக்கு பயந்து அழுகிறதோ அந்த கண் என்ன செய்யும், சாட்சி சொல்லும். இந்த மனிதன் திக்கி திணறிக்கிட்டு இருக்கிறப்ப வாய் மூடிடும், வாய்க்கு பூட்டு போடப்பட்டுரும், அந்த கண் பேசும், யா அல்லாஹ் தப்பு செஞ்சதெல்லாம் சரிதான், ஆனா ஒரு கட்டத்தில் உனக்கு பயந்து அழுதாரா, அதுக்கு நான் சாட்சி, என்னுடைய கண் இமைகள் எல்லாம் நினைஞ்சிருக்கிறார் ரப்பே. அல்லாஹ் தஆலா இறக்கப்பட்டு என்ன செய்வான், சொர்க்கத்துக்கு போயிடுவான். இதே அந்த கண்ணு திருப்பி ரிப்பீட் விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு தடவை கூட உனக்காண்டி அழுகு, ஒரு தடவை கூட உனக்காண்டி ஒரு நல்ல காரியத்தை செய்யலைன்னா என்ன செய்வான், அவன் மாட்டிக்குவான். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா அந்த மனிதர்கள் சொல்லுவானாமா, பேசாம மண்ணோடு மண்ணா போயிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கு. அதுதான் அல்லாஹ் தஆலா சூரத்து நிசாவினுடைய 42வது வசனத்தில் சொல்லுவான், யௌம இதின், அந்த நாளையிலே, எந்த நாளுங்க, மஹ்ஷர் மைதானமான அந்த கியாமத்தினுடைய அந்த நாளையிலே, யவத்துல்லதீன கஃபரு வ அஸவுர் ரசூல, அல்லாஹுக்கு மாறு செஞ்சும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செஞ்சும் அந்த மனிதர்கள் ஆசைப்படுவார்கள். எப்படி ஆசைப்படுவார்கள், லவ் துஸவ்வா பிஹிமுல் அர்த், பூமிக்குள்ளே நாம் எல்லாம் புதைந்து போய் இருந்திருக்கவே கூடாதா, அப்படியே இருந்திருந்தா நம்ம நல்லா இருந்திருப்போமே என்ன செய்வாங்களாமா, ஆசைப்படுவாங்களாமா. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தானங்க இவ்வளவு பிரச்சனை, என்னங்க, வெளியே வந்ததுக்கு அப்புறம் தானே இவ்வளவு பிரச்சனை. அவர்கள் சொல்வார்களாம், வலா யக்துமூன் அல்லாஹ ஹதீஸா, அல்லாஹ்வினுடைய எந்த பேச்சையும் அவர்களால் மறுக்கவே முடியாது, மறைக்கவே முடியாது. யாரெல்லாம் நான் அப்படி செய்யலேன்னு என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கே சீல் வச்சாச்சு, வாய்க்கு சீல் வச்சாச்சு, வாய்க்கு சீல் வச்சாச்சு. இதுதான் அந்த மனிதர்கள் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்களாமா, ஆகமத்த மனிதர்கள் அந்த நேரத்தில் கை சேதப்பட்டவர்களாக இருப்பார்கள். யாரு, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாறு செஞ்சவங்க. அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் எத்தனையோ சுன்னத்தை எங்களுக்கு செய்ய சொல்லியிருக்கிறீங்க, நாங்கள் செய்யாமல் இருந்திருக்கோம். எத்தனையோ அன்பு கட்டளைகள் போட்டுக்கிறீங்க, நாங்கள் செய்யாமல் இருந்திருக்கோம். அதை எல்லாத்தையும் நீங்கள் மன்னிச்சு நாளைக்கு உங்களுடைய ஷஃபாவத்தில் எங்களையும் சேர்த்துக்கங்கன்னு யார்கிட்ட கேட்கறது கடமைப்பட்டிருக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஹஜ்ஜுக்கு போகிற போது, உம்ராவுக்கு போகிற போது வெறுமனே சலாத்தோட திரும்பிடக்கூடாதுங்க. சலாத்தை சொல்றதுக்கு நம்ம என்ன செய்யறோம், பாபு ஜிப்ரீல் வழியா, பாபு சலாமின் வழியாக உள்ள வந்து பாபு ஜிப்ரீல் வழியா என்ன செய்யறோம், வெளியே போகும். வெளியே போய் இப்படி நீங்க ஒரு யூட்டன் திரும்பினீங்கன்னா யாருடைய கபர் தெரியும், பெருமானா ஸல்லல்லாஹு செவர் இருக்கும். இப்படி என்ன செய்யற, திரும்புறோம். இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம், இந்த திபிலாவை முன்னோக்கி யார்கிட்ட, அந்த நேரத்தில் நம்மள்ட்ட நின்று பேச முடியாது, அந்த நேரத்தில் நம்மள்ட்ட அந்த இடத்துல நிற்க கூட நம்மளால முடியாது. என்ன செய்வாங்க, கூட்டத்தினுடைய இதில் என்ன செய்வாங்க, இடிப்பாங்க, முன்னால போங்க என்ன செய்வாங்க, நம்ம முன்னால வெளியே வந்துடுவோம். வெளியே வந்ததுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் கையேந்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். நாயகமே, நீங்களுடைய சுன்னத்துக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டோம், உங்களுடைய ஏவல் விளக்குகள் எல்லாத்தையும் விட்டுட்டோம், நீங்க எங்களையும் மன்னிச்சிருங்க, உங்களுடைய ஷஃபாஅத்துக்குண்டான மனிதர்களாக எங்களையும் எங்களுடைய குடும்பத்தை ஆக்கிக்கன்னு யார்கிட்ட கேட்கணுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஏன் அல்லாஹ் தஆலா எனக்கு மாறு செஞ்சேன்னு மட்டும் சொல்லலையே, அல்லாஹ் எனக்கு மாறு செஞ்சேன்னு மட்டும் சொல்லி, யௌம இதின் யவத்துல்லதீன கஃபரு வ அஸவுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம மாறு செய்கிற போது அந்த மன்னிப்பு யார்கிட்ட தான் கேட்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கேட்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மனிதர்கள் என்ன செய்வாங்கண்டா, கை சேதப்பட்டு போகுவாங்கன்னு என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா கோடிட்டு காண்பிக்கிறான். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வுடையார்கள், இந்த இத்தனை ஹதீஸை இத்தனை தஃசீரை எழுதிட்டு ஒரே ஒரு செய்தி ஒன்று எழுதுறாங்க, நெருக்கின்ற ஒரு செய்தி. என்ன, மௌத்தா போனவங்க கபூரில் அல்லாஹ்ட்ட கேட்பாங்களாமா, யாரெல்லாம் ஒரு 2 ரக்காய் தொழுகிறதுக்கு அனுமதி கொடுக்குறப்ப என்ன கேட்பாங்க, 2 ரக்காய் தொழுகிறதுக்கு அனுமதி கொடு, 1 நிமிஷம் உன் பேரை சொல்லி தக்பீர் சொல்றதுக்கு எனக்கு அனுமதி கொடு, அல்லது ஒரு திக்ர் செய்யறதுக்கு அனுமதி கொடு. அல்லாஹ் என்ன சொல்லுவானாமா, முடியவே முடியாது. எல்லாம் எங்க முடிஞ்சிருச்சு, ஏன்னா பற்றாக்குறையில் இருக்கிற மனிதர்கள்,
புரியுதுங்களா? பற்றாக்குறையில் இருக்கிற மனிதர்கள் யார்கிட்ட கேட்பாங்க? அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. 2 ரக்காத் தொழுகிறதுக்கு அனுமதி கொடு, ஒரு திக்ர் செய்யறதுக்கு அனுமதி கொடு, கொஞ்சோன்னு வெளியே விட்டேன்னா கொஞ்சம் நன்மையை செஞ்சுட்டு வந்துடுறேன்னு என்ன செய்வாங்க? அனுமதி கேட்பாங்க. அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அனுமதி கொடுக்க மாட்டான். அப்போ அந்த மனிதர்கள் என்ன செய்வாங்களாமா? கபூரில் இருக்கிற மனிதர்கள் இப்படி புலம்புவாங்களாமா, துனியாவில் இருக்கிற மனுஷனுங்களுக்கெல்லாம் எவ்வளவு நேரம் கிடைக்குது, ஒருத்தரும் ஒன்றும் செய்யாமல் நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு எங்கே நினைப்பாங்களாமா? கபூரில் இருக்கிறவங்க நினைப்பாங்களாமா. சொல்கிறது புரியுதா? இப்போ நேரத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? நமக்கு வெகுமதியாக கொடுத்து வச்சிருக்கிறான் அல்லாஹ். அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தாமல் விட்டுட்டோம். ஆனால் கபூரில் இருக்கிற மனிதர்கள் நம்மளை பார்த்து என்ன செய்கிறாங்க? கவலைப்படுறாங்க. நேரம்னா இவ்வளவு நேரம் இருந்துச்சு, படிக்காமல் இருந்துட்டு இங்கே வந்துட்டு நீ என்ன செய்கிற? சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க, 10 நாள் படிக்கிறதுக்கு ஸ்டடி லீவ் கொடுத்தா படிக்கவே மாட்டான். ஸ்கூலில் போய் பெல் அடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் உட்காந்து என்ன செய்வானுங்க? புரட்டுன்னு திப்பான். அப்போ ஏதாவது மண்டையில் ஏறுமா? ஒன்றுமே ஏறாது. அதை தான் மௌத்தானவர்கள் என்ன செய்வாங்க நினைக்கிறாங்கிறான் அல்லாஹ் தஆலா. என்ன செய்கிறாங்க? இந்த ஆயத்தின் கீழே முஃபஸ்ஸிரீன்கள் என்ன செய்கிறாங்க? நமக்கு பதிவு செஞ்சு காண்பிக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு நாட்கள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குதுங்க? வெகுமதியாக கொடுக்கப்பட்டிருக்குது. நாம் அதை நாட்களை வீணாக்கிட்டு மறுமையில் கபரில் போய் உட்கார்ந்து புலம்புனா எந்த ஒரு விஷயமும் நமக்கு என்ன செய்ய போகிறத எடுப்புறது. அதே அந்த மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? துனியாவில் வாழ்கிற காலத்தில் சாலிஹீன்களாக வாழ்ந்துட்டாங்கன்னா அந்த மனிதர்கள் கபரில் போய் இருந்து எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பாங்க. எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். அந்த மனிதர்கள் கேட்பாங்க, நான் குர்ஆன் ஓதணும், ஓதுங்க. நான் 2 ரக்காத் தொழுகணும், தொழுங்க. நான் தஸ்பீஹ் செய்யணும், செய்யுங்க. எது கேட்குறானோ அல்லாஹ் என்ன செய்வானுங்க? கொடுத்துக்கிட்டே இருப்பான். பற்றாக்குறையில் இருக்கிறவங்க, பஞ்சத்தில் இருக்கிறவங்க கேட்டால் என்ன கிடைக்காது? கிடைக்காது. அந்த மனிதர்கள் தான் என்ன செய்கிறாங்க? கவலைப்படுறாங்க. துனியாவில் நேரத்தையும் காலத்தையும் அல்லாஹ் தஆலா எவ்வளவு தூரம் கொடுத்தும் அந்த காலத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கிறாங்களே என்ன செய்வாங்க? கவலைப்படுவாங்களாம். அல்லாஹ் தஆலா அப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்றுவானாக. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா வேறு சில சட்டங்களை என்ன செய்கிறான்? பேசுகிறான். அல்லாஹ் நிறைவான சில சட்டங்கள் என்ன செய்கிறான்? அல்லாஹ் தஆலா பேசிக்கிட்டு வர்றான். தடுக்கப்பட்ட காரியங்களில் நாம் இந்த வாரம் பார்க்க போகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இமாமு சஜிதாவிலிருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்திரிக்காதீங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னங்க? இமாமு சஜிதாவிலிருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் எந்திரிச்சிடாதீங்க. அப்படி ஒருவர் எழுந்திரிப்பாரையானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய முகம் கழுதையினுடைய முகத்தை போல ஆகிவிடும் நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. இல்லை, நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இமாமுக்கு முந்தி எதையும் செய்யக்கூடாது. இமாமுக்கு முந்தி எதையும் செய்யக்கூடாது. இமாம் சஜிதா போகிறதுக்கு முன்னால் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சஜிதா போயிடக்கூடாது. இமாம் சஜிதாவிலிருந்து எழுந்திருக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சஜிதாவிலிருந்து எழுந்திருக்கக்கூடாது. இன்னும் சில பள்ளியில் தராவி நடக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சஜிதாவிலிருந்து இமாம் எழுந்திருந்துக்கு முன்னால் பின்னால் ஒரு என்ன செய்வாங்க? சின்ன பசங்க தெரியாதவங்க என்ன செய்வாங்க? எழுந்திரிச்சு என்ன செய்வாங்க? வேகமாக எழுந்திருக்கிறோம், ஸ்பீடாக இருக்கிறோங்கிறக்கான என்ன செய்வாங்க? எழுந்திரிச்சு நின்றுவாங்க. இது என்றதுங்க ரொம்ப பெரிய தப்பு. வசீம் ஹஜரத் அடிக்கடி சொல்லுவாங்க. போன வாரத்தினுடைய ஜும்மாவில் கூட என்கிட்ட சொன்னாங்க, ஹஜரத் நிறைய பேர் இமாம் ஜுபைர் ஹஜரத் சஜிதாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பல பேர் என்ன செய்கிறாங்க? சஜிதாவுக்கு போயிடுறாங்க. இமாம் என்ன செய்வாங்கண்டா சமி அல்லாஹு லிமன் ஹமீதன் எழுந்திரிச்சு நிலைக்கு வர்றாங்க. நாமளும் என்ன செய்கிறோம்? நிலைக்கு வந்துடுறோம். நிலைக்கு வந்ததுக்கப்புறம் இமாம் என்ன செய்வார்? அல்லாஹு அக்பருங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கு முற்படுவார். அப்படித்தானே? நாம் சும்மா தானே நின்றுக்கிட்டு இருக்கிறோம், அவர் தானே எல்லாம் சொல்கிறாரு. இமாம் அவங்க தானே சொல்கிறாங்க எல்லாத்தையும். அல்லாஹு அக்பருங்கிற வார்த்தையை சொல்லி அதனுடைய வெளிப்பாடாக என்ன செய்வார்? சஜிதாவுக்கு போகுவார். இப்போ ஹரம் ஷரீஃபில் நீங்கள் என்ன செய்வாங்க? அல்லாஹு அக்பர்ன்ட்டு என்ன செய்வாங்க? சஜிதாவுக்கு போயிடுவாங்க. அங்கே பின்னால் இருக்க முக்கபீர் என்ன செய்வார்? அல்லாஹு அக்பர்னு சொல்லுவார். இந்த முக்கபீருடைய பழக்கம் இங்கே நம்மள்கிட்ட கிடையாது. இப்போ நாம என்ன செய்யணும்டா, இமாமனுடைய அல்லாஹு அக்பர்ல ரே சத்தம் வருது பார்த்தீங்களா, அப்போ தான் நாம் என்ன செய்யணும்? சஜிதா. இப்போ இளம் வயசுக்காரங்களாக இருந்தால் சீக்கிரம் போயிடுவாங்க. கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் என்ன செய்வாங்க? கொஞ்சம் மெதுவாக என்ன செய்வாங்க? சஜிதாவுக்கு போகுவாங்க. நாம் பிஃபோராக போயிட்டோம்டா. புரியுதுங்களா? இமாம் அந்த அமலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் என்ன செஞ்சிடறோம்? அந்த அமலை ஆரம்பிச்சிடும். அது கூடவே கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறது, இமாமுக்கு முந்தியும் எதையும் செய்யக்கூடாது, இமாமுக்கு பிந்தி எதையும் செஞ்சிடக்கூடாது. இமாம் எப்படி செய்கிறாங்களோ அதை பார்த்து அதே மாதிரி என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணி செய்யணும். இமாமை பின்பற்றி தக்பீர் கட்டி இமாமை பின்பற்றி தொழுகிறேன் நிய்யத்தை வச்சுட்டாவே நம்மள்கிட்ட என்ன குறை ஏற்பட்டாலும் அத்தனை குறையும் யார் தான் பொறுப்புதாரி? இமாமு தான் பொறுப்புதாரி. அப்போ இமாம் அதுக்குண்டான எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிறார். அந்த கண்டிஷனில் தான் இமாம் நிற்கிறார். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு இன்னும் விளக்கமாக சொல்கிறதா இருந்தால், அத்தைஹாத்து ஓதுறோம், அப்புறம் தரூது ஸலவாத்து ஓதுறோம், அதுக்கப்புறம் ஒரு துவா ஒன்று ஓதும்ல. என்ன துவாங்க அது?
அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வலி வாலிதைய வலி உஸ்தாதிய வலி ஜமீஇல் முஃமினீன வல் முஃமினாத் இந்த துவா ஓதுறோம்ல. இப்போ இமாமா இருக்கிறவங்க தக்பீர் கட்டி தொழ வைக்கிறப்ப எப்படி ஓதுவாங்க தெரியுமா இந்த துவாவை? அல்லாஹு மகுஃபிர்லி நாம ஓதுறோம். அதே ஆளு வெளியே தொழுதால் அப்படித்தான் ஓதுவார். எப்போ இமாமுங்கிற கண்டிஷனுக்கு அவங்க வந்து உட்கார்ந்துட்டாங்களோ அல்லாஹு மக்ஃபிர்லனா ஏன் பாவத்தை மன்னின்னு சொல்றதுக்கு முன்னால் அந்த இமாம் எப்படி ஓதுவாருமா? எங்களுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக. தன்னைக்கு மட்டும் துவா செய்ய மாட்டாரு, யாருக்கு சேர்த்துக்குவாரு? அத்தனை இருக்கிற முக்கத்ததிக்கு என்ன செய்வார்? சேர்த்துக்குவார். அப்ப என்னுடைய மொத்த கண்டிஷன் யார் வச்சிருக்கிறா? இமாம் வச்சிருக்க. அப்ப அவருக்கு முந்தி செய்யலாமா? என்னங்க, அவருக்கு முந்தி நம்ம செய்யலாமா? செய்யக்கூடாது. அதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? இப்படி செய்யாதீங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த விஷயத்தில் கூடுதலான கவனத்தை எடுத்துக்கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவா பி ஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அரஃபாவுடைய தினம். நாம் எல்லாம் அரஃபா நோன்பு வச்சுருப்போம். இன்ஷா அல்லாஹ் ஈதுல் அல்ஹாவுடைய பெருநாளுக்கு அப்புறம் இந்த தஃப்சீருடைய மஜ்லிஸ் இன்ஷா அல்லாஹ் தொடரும். லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. يا الله என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. எந்த நோக்கத்திற்காக வேண்டி வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கூடுகிறோமோ அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் புனிதம் நிறைந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களை கண்ணியப்படுத்துவதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அமல்களின் மூலமாக, திக்ருகளின் மூலமாக, குர்ஆன் ஓதுவதின் மூலமாக, தொழுகையின் மூலமாக, நோன்பின் மூலமாக, சதக்காவின் மூலமாக, நல்ல காரியங்களை எண்ணுவதின் மூலமாக இந்த 10 நாட்களை கண்ணியப்படுத்துவதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. குறிப்பாக பாவமான காரியத்தை விட்டு ஒதுங்கி இருப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. ஹராமான சிந்தனைகளை விட்டு ஒதுங்கி இருப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய இல்லங்களிலே நல்ல அமலுக்குண்டான சூழ்நிலைகளை நீ ஏற்படுத்தி தந்திருள்வாயாக. அதற்குண்டான மாகூலை எங்களுடைய இல்லங்களை நீ ஆக்கி தந்திருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கலிமாவை சொன்னவாறே மரணிப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த துல்ஹஜ் மாதத்திலே நாங்கள் செய்கிற அமல்களை நீ கபூல் செய்திருள்வாயாக. நாங்கள் வைக்க இருக்கிற அரஃபாவுடைய நோன்பை நீ கபூல் செய்திருள்வாயாக. அதற்கு அடுத்த நாள் நாங்கள் கொடுக்கிற குர்பானிகளை நீ கபூல் செய்திருள்வாயாக. அதில் எங்களுடைய எண்ணங்களை சாலிஹானதாக ஆக்கி தருவாயாக. உனக்காக வேண்டியே அறுக்குகிறோம் என்ற எண்ணத்தை எங்களுக்கு முழுமையாக நீ தந்தருள்வாயாக. முழுமையாக எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. முழுமையாக தந்தருள்வாயாக. அந்த உலுஹியாவிலே கொஞ்சமும் கூட எங்களுக்கு பெருமை வந்து விடாமல் இருப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. இந்த துஆவை அருமை நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தா கபூல் செய்திருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். ஸலாம்.